அண்ணா, அ, 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 எதுக்கு நான் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? பொன்னி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இதுல ஒரு புது ஷர்ட் இருக்கு. இது அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துறியா? அப்புறம் இத நான் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லாத. நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி கொடுத்துரு. ஏன் அப்படி போய் சொல்லணும்? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, அப்ப நீங்களே போய் கொடுங்க. நான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது. கண்டிப்பா இதை வாங்கிக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அங்க கபிலன் இருக்கான். இப்ப நான் எப்படி அங்க போறது? தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதனாலதான் சொல்றேன், நீயே கொடுத்துரு பொன்னி, ப்ளீஸ். சரி கொடுங்க. ஆனா இந்த தங்கச்சிக்கு எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலல்ல? பொன்னி, உன்ன நான் யோசிக்காம இருப்பனா? ம். ஒரு நாள் நான், நீ, ஐலி எல்லாரும் ஒன்னா வெளியே போலாம். அப்போ உனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் நான் வாங்கி தரேன். சூப்பர்ண்ணா. அப்போ நெக்ஸ்ட் வீக்கே போயிடலாம். சரி, ம். இந்தா கொடுங்க. அப்புறம் இதுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் என்ன ஆகும்னு போட்டுட்டியா? ப்ராசஸ் போயிட்டு இருக்குப்பா. அது முடிஞ்ச உடனே என்கிட்ட சொல்லு. சரிப்பா, நான் அது என்னன்னு பார்க்கறேன். அப்பா, வாமா. இந்தாங்கப்பா. என்ன இது? வாங்கி பாருங்கப்பா. குடு. என்ன இருக்கு அப்படி? உட்காரு. பொன்னி, எப்படிமா? இது எனக்கு பிடிச்ச கலர். சூப்பரா இருக்கு. ம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கலர்ல இதே மாதிரி என் ஃபேவரட் ஷர்ட் ஒன்று இருந்துச்சுமா. அது நேத்து தான் கிழிஞ்சிடுச்சுமா. ஆனா சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு நீ அதே கலர்ல ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்க. என்னால சத்தியமா நம்பவே முடியலமா. அம்மா, உனக்கு எப்படி தெரியும்? உன் அம்மா சொன்னாளா? அம்மாலாம் எதுவும் சொல்லலப்பா, நான் அதான் வாங்கிட்டு வந்தேன். என்ன திடீர்னு அப்பாக்கு ஷர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. நேத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போயிருந்தேன். ஓ. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியல. அப்பதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்களுக்கு இந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்.